குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/7/2026 புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம். நெஞ்சத்து தூய அன்பு. இன்று வெகு பேரிடம் காண முடியாத ஒரு ஒப்பற்ற ஒரு நிலை இது, நெஞ்சத்து தூய அன்பு. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அடுத்தவுடைய நன்மையை மிகவும் விரும்பி ஒருவர் இருப்பாரேயானால் அவரிடமிருந்து வெளிப்படும் இந்த தூய அன்பு. இது யாருக்கு அமையும்? அதற்கு ஒரு அமைப்பை சொல்லுகிறது ஜோதிடம். அதை பார்ப்போம். புதன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்க, அந்த புதனை ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு பார்க்க நெஞ்சத்து தூய அன்பு உண்டு. இப்பொழுது நாம் சற்றே யோசிக்கலாம். சந்திரனை சொன்னார்கள் மனசுக்காரகன், ஒத்து வரும். ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு என்று சொன்னார்கள், அது சுகத்தை கொடுக்கும், நன்மையை செய்யும், ஒப்புக்கொள்ளலாம். புதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதனுக்கும் இந்த தூய அன்புக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா என்றெல்லாம் சிலர் யோசிக்கலாம். அதனுடைய விளக்கத்தை சற்று விரிவாக பார்ப்போம். புதன் பேச்சுக்கு உடையவன், சந்திரன் மனசுக்காரகன். இந்த மனசுக்காரனுக்கு திரிகோணத்தில் 5/9 புதன். உதடும் உள்ளமும் ஒன்று. இந்த உள்ளத்தில் நினைப்பதுதான் உதட்டில் வரும். பேச்சு உள்ளத்தில் உள்ளதுதான் வரும், உதட்டு பேச்சு அல்ல. சந்திரன் என்ற மனசுக்காரனுக்கு புதன் இந்த பேச்சுக்கு அதிபதி. திரிகோணத்தில் 5/9 இருந்ததால் ஏற்படுகின்ற நிலை இது. இதை உறுதிப்படுத்த ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு பார்க்கிறார். சாதாரணமாகவே குரு பார்த்தால் வலிமை உண்டு. அதிலும் ஆட்சி பெற்றால், உச்சம் பெற்றால் கூடுதல் வலிமை. அந்த வலிமை வேறு எந்த கிரகங்களாலும் பங்கப்படுத்த முடியாத வலிமை. அதுபோன்ற வலிமை உண்டு. எனவே புதன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருந்தால், திரிகோணம் என்று சொல்லப்பட்டது மிக உயர்ந்த ஒரு அமைப்பு, ஆண்டவனால் அருளப்படுவது. அதை மீறி உங்களால் நடந்திட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை சந்திரனுக்கும் புதனுக்கும் திரிகோணம் அமைந்தால், இந்த பேச்சு மனசுக்காரகனுடைய அமைப்புக்கு திரிகோணம் பெற்றதால் உதடும் உள்ளமும் ஒரே பேச்சை பேசும். இப்பொழுது ஒரு பேச்சுக்கு இதே புதன் சனிக்கு அப்படி இருந்தால், செவ்வாய்க்கு அப்படி இருந்தால், செவ்வாய்க்கு என்று சொன்னால் கோபமான, சனிக்கு என்று சொன்னால் பொய். சந்திரன் என்று சொன்னதால் அவன் மனசுக்காரனாயிட்டு அந்த ஒற்றை, உள்ளம் நினைப்பதை உதடு பேசும். குரு பார்க்கிறார், அதுவும் வலிமை பெற்ற குரு பார்க்கிறார். எனவே அந்த தன்மையை உறுதிப்படுத்துகின்றார். இதனுடைய விளைவு, நெஞ்சத்து அன்பை காட்டாமல் அவர்களால் வாழ முடியாது. அவர்களை இயக்கும் சூத்திரதாரியே இதுதான்.
அப்படி ஒருங்கிணைந்து போவார்கள் அந்த அன்பிற்கு. ஆகவேதான் மனசுக்காரகன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் புதன். அன்பர்களே, புதனுக்கு இரட்டை குணம் உண்டு என்று தான் சாஸ்திரம் சொல்லும். இது போன்ற அமைப்பு இருந்தால் அன்னாருக்கு இரட்டைத்தன்மை இல்லை. இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்த தன்மை தான் உண்டு. உள்ளமும் உதடும் ஒன்றே. அன்பர்களே, இதுவரை தூய நெஞ்சத்து அன்பை யார் சொல்லுவார்கள், யார் செய்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பரணி, ரோஹிணி, பூசம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், பூராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, திடீரென்று ஒரு கவலை, நாளைய தினம் எப்படி இருக்குமோ அல்லது இந்த விஷயம் நாளைய தினம் எப்படி மாறுமோ என்று ஒரு கவலை. அதை சரி செய்ய ஒரு சில தேவையில்லா முயற்சிகள், அதனால் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று இந்த நாள் போகிறது. நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, மதிப்பு, மரியாதை, லாபம் அத்தனையும் உண்டு. இன்று உங்கள் பேச்சாகட்டும், உங்களது அணுகுமுறையாகட்டும் பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது. இந்த இரண்டும் இந்த நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு அசாத்திய உங்களது திறமையை நீங்கள் ஆற்றும் பணியில் இன்று காட்டி நல்ல லாபத்தையும் மதிப்பையும் பெறுவீர்கள். சாகசம் ஒன்றை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, உங்கள் எண்ணப்படி நீங்கள் நடந்து அப்படி நடப்பதால் சில கஷ்டங்களை அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது. சற்று கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் பெரியதோர் மாற்றம் இன்று தென்படுகிறது. இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை செய்யும். கன்னிராசி அன்பர்களே, பட்டம், பதவி, உயர்வு ஏதேனும் ஒன்று உண்டு. இதை பெறுவதற்கு உண்டான ஒரு வேலையை நல்லபடியாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கூடுதல் உழைப்பு உண்டு. இந்த கூடுதல் உழைப்பு எதற்காக என்று சொன்னால், திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு சில தடைகளை தவிர்க்கும் பொருட்டு இந்த கூடுதல் உழைப்பு உண்டு. அந்த உழைப்பை நல்லபடியாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தடையை மீறி நீங்கள் வெற்றி காணும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் கருத்தோடு உடன்படாத உங்கள் நண்பரை உங்களது திறமையை காட்டி உடன்பட வைப்பதில் வெற்றி காணும் நாள் இந்த நாள். உங்கள் வழிக்கு அவர்களை இழுப்பீர்கள், அதில் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, கஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த முயற்சி செய்தால் கண்டிப்பாக கஷ்டத்தை தீர்க்கலாம் என்று முழுமையாக நம்பி செயல்பட்டு அவ்வண்ணமே எல்லாத்தையும் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள். முயற்சியால், உங்கள் முயற்சியால் பெரும் பலனை அனுபவிக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆராய்ந்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியதை தேர்ந்தெடுத்து அதன் வழி செயல்பட்டு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ளும் நாள், நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, உறவுகளை ஒருங்கிணைக்கும் வேளையில், நண்பர்களை ஒருங்கிணைக்கும் வேளையில், மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒருங்கிணைப்பை நல்லபடியாக செய்து காட்டுவீர்கள். இன்று உங்கள் பேச்சுக்கு உரிய மரியாதை மற்றவரிடமிருந்து கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.